Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்த 7 நாள் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல லோனுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த லோனுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது அதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த லோன் அமௌண்ட் அதில் வந்திருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, ஜஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணி அதை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. மொபைல் நம்பர் போட்ட உடனே ஸோ உங்களுடைய வங்கி கணக்குக்கு உங்களை கேட்காமலே பணத்தை அனுப்பிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏன், எனக்கு கூட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்றது இந்த 7 நாள் அப்ளிகேஷன் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு. ஏன், இந்த அப்ளிகேஷனுக்கு 7 நாள் அப்ளிகேஷன் பேர் வச்சதே நம்ம தான். ஸோ நம்ம தான் இதுக்கான பெயர் அப்படின்றதே பேர் சூட்டணும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இருந்து இப்போ நமக்கு நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கா? ஸோ நம்மளுடைய அனுமதி இல்லாமல் அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம சேனலில் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ளிகேஷன் ரிவ்யூ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும், அது மட்டும்தான். ஏன்னா நிறைய பேருக்கு இதனுடைய புரிதல் இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் மீட் பண்ணேன். டி நகரில் தான் மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ணும்பொழுது அவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். சார், நான் உங்கள் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் தான், விடி தமிழ்லேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் லோன் ஆப் மாறி இருக்கீங்க, லோன் ஆப் சேனல்னு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 7 நாள் அப்ளிகேஷன் சொல்கிறீங்களே சார், எப்படி சார் நம்ம எடுத்த காசை கொடுத்துட்டா அவன் ஏன் சார் நம்மளை தொந்தரவு பண்ண போகிறான் அப்படின்ற மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏங்க சார், ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் வருது. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அவங்க ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ எப்படி சார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இல்லை இந்த மாதிரி பண்ணால் ப்ளே ஸ்டோர் எப்படி சார் உள்ள விடுவாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டார். ஸோ முதல்ல நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ யூடியூப் அப்படின்றது எவ்வளோ பெரிய நிறுவனம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப் மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்றது பல மில்லியன் கணக்கானோர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல மில்லியன் ட்ரில்லியனில் வருமானம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. தெரில, மேபி அதை விட அதிகமாக தான் வருமே தவிர கம்மியாக வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. என்னுடைய புரிதல் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் தளத்தில் நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலரான பேர் திருச்சியிலேருந்து வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு அசிங்கமாக வீடியோ போடுறது இல்லையா, அசிங்கமாக லைவில் அவங்க பேசுறது இல்லையா. ஸோ இதெல்லாம் யார் சார்? இதெல்லாம் எதுக்கு யூடியூப் அலோவ் பண்ணுது? இந்த இடத்துல யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் யார் வேணால் வரலாம் போகலாம். ஆனால் அங்கே தப்பு பண்ணாங்களா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான். ஸோ அங்கே பிளாட்ஃபார்மில் யார் வேணால் வரலாம். எந்த ஊர், எந்த மதம், யார் என்ன, நீ பணக்காரன் ஏழை, யார் வேணும் நீங்கள் அங்கே வரலாம். அந்த இடத்துல தப்பு பண்ணால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதுதான் ப்ளே ஸ்டோரும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் உள்ள யார் வேணால் கொண்டு வந்து வைக்கலாம். அதுக்கு சின்ன காசு கொடுக்கணும். ஸோ சில விஷயங்கள் பண்ணால் அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணும் பொழுது அதுக்கு மக்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அப்போ தான் இது ஆக்ஷன் எடுக்கும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்பிஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் டென்யூர் டேட்டு, இந்த டென்யூர் டேட்டில் மினிமம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வித கம்பல்சன் அப்படின்றது கொடுக்கல. வட்டி விகிதத்துக்கும் அப்படிதான். ஆனால் முறையான நியாயமான ஒரு வட்டி விகிதம் இருக்கணும் அப்படின்றது. அதே போல் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்றது ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணல. இதுதான் ஆர்பிஐ தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாக்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்பிஐ எதுவும் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ஆர்பிஐ ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது மட்டும்தான் பண்ணுறாங்க. இதை நம்முடைய விடி தமிழ்லேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். இது போல் ஆர்பிஐ பண்ணக்கூடியது வெறும் ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு லோன் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு வாங்கணும், பேன் கார்டு வாங்கணும், அவங்கள்ட்ட வருமானம் இருக்கா, அந்த லோனை திரும்ப கட்டுறதுக்கான வருமானம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது தான் ஸோ ஆர்பிஐ சொல்லக்கூடியது. அவங்கள்ட்ட வருமானமே இல்லாமல் உனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்குது அப்படின்றதுக்காக நீ லோனை கொடுத்துட்டு ஸோ அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் கெட்ட அப்ளிகேஷன் கிடையாது, எல்லா அப்ளிகேஷனும் நல்ல அப்ளிகேஷன் கிடையாது.
அங்கே வந்துட்டாலே அதெல்லாம் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றது கிடையாது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி சைட்டில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கும் ப்ளே ஸ்டோரில் பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். கஸ்டமருடைய டீட்டெயிலை டெவலப் பண்ணுறது, இல்லை தவறான கஸ்டமருடைய மொபைலை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ ப்ளே ஸ்டோர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க அதை அப்படியே துரத்தி விட்டுரும். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு இது படித்தேன், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரீசெண்டாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கே ஒரு 10,000 20,000 அப்ளிகேஷன் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் இந்த லோனுக்கானது அந்த மாதிரிலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் அவங்க ரிஜெக்ட் பண்ணி ஒரு 100-200 தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, மக்களுடைய தகவலை எடுக்கிறதுக்காக எத்தனை அப்ளிகேஷன் உள்ளே வருது, எத்தனை ஃபில்டர் பண்ணாங்க. அதுலேயும் ஃபில்டராகி வர்றதான் இவங்க இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது எல்லாமே. தேர்ட் பார்ட்டியில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் போய் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ டேரெக்டாக என்ன வேணால் வேலை பார்த்துட்டு போயிடும். அதனால தான் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்பொழுது இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வார்னிங் அப்படின்ற சிம்பிள் வராது. தேர்ட் பார்ட்டி சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது அந்த அப்ளிகேஷன் தனியாக டவுன்லோட் பண்ணும்பொழுது அது ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ இது மேபி உங்களை அட்டாக் பண்ணலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதாவது இப்போ இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுடைய வங்கி கணக்குக்கு பணம் வரக்கூடாது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி. ஸோ பணம் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி தான். இப்போ பைப்பை திறந்தா என்ன ஆகும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதை மூடணும். யார் மூடுவா? அதுதான் மேட்ரு. ஸோ அங்கேருந்து பைப்லேருந்து டேங்க்லேருந்து போட்டவங்க போட்டுருவாங்க, மக்கள் தேவைக்கு பிடிச்சிட்டு மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அது போல் நம்ம தான் மூடணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தடவை பணம் போடுவான், பேமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. 2வது தடவை பணம் போடுவான், அப்பையும் பேமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. 3வது தடவை பணம் போடுவானா என்ன அப்படின்றதுக்கு டவுட்டு. அவனுக்கு ஒன்றும் வேண்டுதல் கிடையாது உங்களுக்கு நிறைய பணத்தை போடணும் அப்படின்றது. அவனுக்கு ஒரு தூண்டில் தேவை. இப்போ உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். பாரு, உனக்கு நான் என் பணத்தை போட்டிருக்கேன், என் பணத்தையாவது நீ எனக்கு கொடு, அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு கில்ட்டில் தள்ளுறதுக்காக தான் இந்த ஒரு வேலைகள் அப்படின்றத அவன் பார்க்குறான். அதனால நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காம ஜஸ்ட்டு அந்த மூடியை டேப்பை லைட்டாக அப்படி திருவிட்டிங்கனாலே ஆஃப் ஆகிடும், பணம் ஃப்ளோ குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம்னா அவனுக்கு ரீபேமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி பயன்படுத்துறதுல அந்த வேலையை வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நாளைக்கு நமக்கு இன்னும் தலைவலிகள் அப்படின்றது வரும். அது தவறான விஷயம். அவன் தப்பு பண்ணுறான்றதுக்காக நம்மளும் பண்ணக்கூடாது. அவனை பழி வாங்கண்டான், அவனை இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி 7 நாள் அப்ளிகேஷன் வெளியில் அவங்க அனுப்பக்கூடிய பண ஃப்ளோ ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா அப்போ ரீபேமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு பணம் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ரீபேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிங்கனாலே போதுமான ஒன்று தான். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. அதுவே உங்களுக்கு இதில் இவன் பணம் உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. மற்றவங்களுக்கு இதனுடைய புரிதல் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நம்மளுடைய வேலை என்னென்னா இதில் நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம், தெரிஞ்சு தெரியாமலே மாட்டிக்கிட்டோம். பட் இதை பற்றி நம்ம வெளியில் பேசுறதுனால நிறைய பேர் இதிலிருந்து வெளியில் ஈஸியாக வந்துடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நம்ம அவங்கள குறை சொல்லணும் இவங்கள குறை சொல்லணும் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தப்பு பண்ணால் அது ப்ரூஃப் நம்ம இதிலே இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான். என்னுடைய அனுபவமும் இதில் இருக்குது. அதுக்காக மட்டும்தான். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.